நம்ம கட் டியூப் கொடுத்துக்கலாம். கட் டியூப்பை வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வைப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு சைடு வந்து ஃபுல்லாக பீடு இருக்கும், 2 சைடு மட்டும் ட்ரையாங்கிள் மாதிரிக்கு நம்ம கட் டியூப் வச்சுட்டு போகணும். அதுக்கு சென்டரில் வந்துட்டு நம்ம சுகர் பீடு வைக்க போகிறோம். இது வந்து லாக் பண்ணிவிட்டு அகெயின் கட் டியூப் வச்சுட்டு மறுபடியும் செயின் போட்டுட்டு அகெயின் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் கட் டியூப். இது வந்து உங்களுக்கு சைஸ் மெஷர் பிரச்சனை இருக்காது, பட் அந்த ஸ்லாண்டிங் பிரச்சனை இருக்கும், அதை கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ வந்து சுகர் பீடு 2 கேப் இருக்கு இல்லையா, அந்த 2 கேப்லேயுமே இது வந்து ஜிக்ஜாக் மாதிரி வரும். அந்த 2 கேப்லேயும் நம்ம வந்து சுகர் பீடு வந்து சிங்கிள் பீடு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அப்படியே மாட்டி விட்டுறது. அந்த மெத்தடில் வந்துட்டு நான் உங்களுக்கு இதை மாட்டி விட்டுருக்கேன். நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து பீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது மாட்டி விட்டுருவேன். ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து சேம் மெத்தடு வர்றதுனால அடுக்கடுக்காக எல்லா பீட்ஸையும், அதாவது மெட்டீரியல்ஸையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை வந்துட்டு மெதுவாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு இடையில வந்துட்டு நம்பர் 3 வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும்தான் வந்து சுகர் பீடு வச்சோம் இல்லையா நம்ம கட் டியூபுக்கு நடுவில், ஸோ அதே மாதிரி தான். ஸோ அதனால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சிங்கிள் பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறது சேம் அதே மெத்தடு தான், அதனால் நான் அதை உங்களுக்கு காட்டல. இப்போ வந்து நம்ம 3 எடுத்துகிட்டு அதை கரெக்டாக ஸ்லீவோட சென்டரில் வச்சு சிங்கிளாக நம்ம பீடு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, இதே மாதிரி தான் நான் வந்து ஃபிட்டிங் ஸ்டோனுக்கு நடுவில் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் நான் அங்கே உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்போ அதை சுகர் பீடை சுற்றி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதே அப்படியே மாட்டி விட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கண்டினியூவும் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நம்ம ட்ராப் ஷேப் பீடு இருக்கு இல்லையா, அதுவும் சுகர் பீடும் மாற்றி எடுத்திருக்கேன். த்ரெட்டை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பீடு எடுத்துருக்கலாம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே கண்டினியூவாகவும் போட்டுக்கலாம், மாட்டி விட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் வந்து கோல்ட் கலர் த்ரெட்டே எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த ப்ளவுஸோட கலர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். இதை வந்து பக்கம் பக்கமாக நீங்கள் அட்டாச் பண்ணும்போதே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது வந்து ஒரு ஃப்ளாரோட டிசைன் மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஒரு பெரிய ஃப்ளாரோட டிசைன் மாதிரி இருக்கும். இது ஹாஃபாக தான் நம்ம போட போகிறோம் இந்த ஸ்லீவில், சென்டரில் மட்டும். சேம் தான், அதே ஒர்க்கை தான் நம்ம வந்து இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக வைக்க போகிறோம். இன்னும் 2 புட்டாஸ் வந்து சேர்த்து வைக்க போகிறோம். இதை ஒன்று மட்டுமே தனியாக வைக்காமல் இன்னும் 2 புட்டாஸ் வைக்க போகிறோம். அதுக்கிடையில் ஒரு சிங்கிள் பீட்ஸும் வைக்க போகிறோம். அது எல்லாமே நான்